Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, ஃபாத்திமா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய ஸ்தாபகர், முதல்வர், ஆசிரியர்கள், மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாற்பெரும் விழாவினுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே இந்த சபையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதரசாவை உலகம் உள்ளளவும் சிறந்த ஒரு மதரசாவாக ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனையை முன்வைத்தவராக என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 30 ஆண்டு காலமாக இது போன்ற பல மதரசாக்களுடைய விழாக்களிலும் மார்க்க விழாக்களிலும் நான் கலந்து பல மணி நேரங்கள் பேசி இருக்கின்றேன். அந்த நேரங்களில் இல்லாத ஒரு பயம் எனக்கு இந்த மேடையில ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சபையில என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னுடைய மகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனால் எனக்கு முன்னால் பேசி சென்ற என்னுடைய அருமையான மாணவர், பேட்டை கடையநல்லூர் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் ஷாமி ஹமீதி வாகிதி அவர்கள் சபையில மனைவியை வச்சுக்கிட்டே பேய்ங்கிறாரு, பிசாசுங்கிறாரு, நாய்ங்கிறாரு, முண்டங்கிறாரு, பிண்டங்கிறாரு. என்ன தைரியமோ அவருக்கு. இப்ப பாருங்க, பயப்படுறாரு. அவர் மனைவியை சொல்லலையா, நம்ம மனைவியை சொல்லி இருக்கிறார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னுடைய நண்பர் வீட்டுக்கு. அவர் மனைவி பேர் வேற, ஆனா பேபின்னு கூப்பிட்டார். என்ன மச்சான்னு ஓடி வருது பேபி. நான் சாப்பிட்டு முடிச்ச பின்னால வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே, மனைவி பேரு வேற இல்லை, நீங்க என்ன பேபின்னு கூப்பிடுவீங்க? இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை, நீங்க தான் கேட்கறீங்க. உங்கள்கிட்ட சொல்றேன், ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டேன். பேயும் பிசாசுமா தான் இருப்பாவா, அதை சுருக்கித்தான் பேபின்னு கூப்பிடுதா அப்படின்ட்டு. தயவுசெய்து பேபி அளவுனா கோச்சிக்கிறாதீங்க. ஒரு ஊர்ல போய் வட்டி சம்பந்தமா பேசினேன், வட்டி மூசாக்கள் அப்படின்னு. அந்த சபையில ஒருத்தர் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர், அவர் பேர் மூசா. நீ எரியதான் பேசுறேன்னு சண்டைக்கு வந்து அந்த ஊருக்காரங்க பஞ்சாயத்து பண்ணி இங்க பஸ்ல ஏற்றி விட்டு ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன்னா நீங்க ஆலிம்கள் சத்தியத்தை சொல்ல முடியல. ஒரு ஊர்ல ஒரு ஆலிம் வட்டி சம்பந்தமா பேசிட்டு ஜும்மால என்ன செய்யறாரு அப்படின்னா, பள்ளிவாசல சாப்பிட்டு படுத்துட்டாரு. அந்த நிர்வாகிகள் வட்டி கொடுக்கல் வாங்கக்கூடியவர்கள். நிர்வாகிகளுடைய மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? நடந்த கதைங்க, நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு கதை. இமாமுடைய கழுத்துல கத்திய வச்சு அறுத்துட்டான். நல்ல அறுத்தா கூட முழுமையா அறுத்திருப்பான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்னதுனால முடிச்சு போட்டான். 2-3 நரம்பெல்லாம் அறுந்துருச்சு அவருக்கு. அந்த அளவிற்கு சத்தியத்தை சொல்ல முடியாத அளவிற்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஆலிம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிரமப்பட்டு கொண்டு சத்தியத்தை பேசினால் அடுத்த பக்திக்கு சீட்டு கிழிக்கப்படும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும். சத்தியத்தை சொல்வதாக இருந்தால் கசப்பாத்தான் இருக்கும். நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த எண்ணத்தை இன்றைக்கு பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்கள், முபல்லிமாக்கள், முஅல்லமாக்கள் உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், சஹீஹான செய்தி. என்ன செய்தி அப்படின்னா,
சில நபர்கள் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டார்கள். அது ஹதீஸெல்லாம் படிக்க நேரம் இல்லை, எல்லாமே ஆதாரத்தோடு நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். சில நபர்கள் சுவர்க்கத்திற்கு செல்லவும் மாட்டார்கள், சுவர்க்கத்தின் வாடகையை நுகரவும் மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களை அருள் கூர்ந்து பார்க்கவும் மாட்டார், சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைக்கவும் மாட்டார். அப்ப சஹாபாக்கள் யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க. அல் ஆக்கு பி வாலிதைஹி, பெற்றோர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனை வீடுகள்ல பெற்றோர்களை நாம திட்டுறோம், அடிக்கிறோம், வீட்டை விட்டு துரத்துறோம், சாபமிடுகின்றோம், சீ என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்லுகின்றான்? வலா தகுல் லகுமா உஃபின், உன் பெற்றோரை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட நீ சொல்லாதே. அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சமீபத்தில் ஒரு உண்மையான நடந்த ஒரு செய்தி ஒருவர் பதிவு செய்கின்றார். திருமணத்திற்கு பின்னால பெரும்பாலான ஆண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? ஒன்று தனி குடித்தனம் போயிடுவாங்க, இல்லைன்னா பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். ஒருத்த மனைவி பேச்சை கேட்டுட்டு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டான். 20 வருஷம் தாய் இருக்கிறாங்களா இல்லையா அதே அவனுக்கு தெரியல. 20 வருஷத்துக்கு பின்னால முதியோர் இல்லத்திலிருந்து அழைப்பு வருகிறது, உன் தாயாருக்கு சுகமில்லை, வந்து பார்த்து விட்டு செல். மகன் செல்கின்றான், தாயை தேடுகின்றான். ஏன்னா 20 வருஷம் ஆயாச்சு, தாய் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பெத்த மணி பித்து அல்லவா, தாய் சொல்லுகின்றாள், மகனே இந்தா இருக்கின்றேன், என் பக்கத்தில் வா. இவனுக்கு தாயின் முகம் மறந்துவிட்டது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது யஅரிஃபூன அபனாஅஹும், தங்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போன்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வந்தாலும் அவனுடைய நடை, அவனுடைய உடை, அவனுடைய பாவனை, அவனுடைய சிரிப்பு, அவனுடைய அந்த அசையங்கள் இதையெல்லாம் பார்த்து நம் மகன் வருகின்றார். 1000 பேர் பிளைட்ல இருந்து கீழே இறங்குவாங்க, ஆனால் மகன் மட்டும் பெற்றோருக்கு அப்படி துண்டாக தெரியும். அவர் தாய் அழைக்கின்றார், மகனே இதோ நான் இருக்கின்றேன், பக்கத்தில் வா, அழைக்கின்றார். அப்பா எப்படிமா இருக்கீங்க அம்மா அப்படின்னு கேட்டதற்கு அந்த தாய் சொல்லுகின்றார், மகனே நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறியா, உனக்கு என்னமா தேவை? தாய்கிட்ட கேட்கிறாரு மகன். அப்ப தாய் சொல்லுகின்றார், மகனே கொசுக்கடி தாங்க முடியல, ஒரு 4-5 கொசு பத்தி அந்த மிஷின் வாங்கி நீ மாட்டி விடு. கடுமையான வெப்பம், காற்றாடி கிடையாது, ஒரு 10 காற்றாடிகள் வாங்கி தானமாக நீ கொடுத்து விடு. மகன் கேட்கிறான், ஏமா 20 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஏன் ஒரு வார்த்தை என்று கேட்கல? அதுக்கு தாய் சொல்லுகின்றால், மகனே 20 ஆண்டுகள் கொசுக்கடிக்கும் வெப்பத்திற்கும் என்னை நான் பழக்கப்படுத்திக் கொண்டேன். ஆனால் நாளைக்கு நான் போயிருவேன், உன் புள்ள வந்து சேர்க்குமே, நீ கொசுக்கடியை தாங்க மாட்டிய, நீ வெக்கையை தாங்க மாட்டியே, நீ ஏசியில் படுத்தவர், உன் பிள்ளை உன் ஆண் குழந்தைக்கு திருமணம் முடித்த பின்னால் அவன் முதல் காரியம் நீ எனக்கு செய்ததை போன்று அவன் உனக்கு அந்த காரியத்தை செய்வான். நான் தாங்கிக் கொண்டேன் மகனே, உன்னால் தாங்க முடியாதுப்பா, நீ வாங்கி போடு அப்படின்னு அந்த தாய் சொன்னதாக அந்த மகன் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள், ஒரு பாவத்தை செய்தால் அதற்கு தண்டனை மறுமையில் தான். விபச்சாரத்தை செய்தால் உலகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம், என உயர்ந்த பதவிலாம் இன்னைக்கு கிடைக்குது. கொலை செய்தால் ஒரு சமுதாயத்தை அழைத்தால் உனக்கு கவர்னர் போஸ்ட், உனக்கு ஜனாதிபதி போஸ்ட். இந்தியாவுடைய மோசமான ஒரு காலகட்டம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எந்த தவறு செய்தாலும் அதற்கு தண்டனை மறுமை நாள் ஆகிரத்தில் உனக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உலகத்தில் லஞ்சத்தை கொடுத்து சூட்கேஸை கொடுத்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா ஒரே ஒரு பாவம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு நீ தொல்லை கொடுத்தால் அவர்களின் கண்களில் இருந்து துக்கமான கண்ணீர் வரவழைத்தால் அந்த பாவம் உன்னை சும்மா விடாதுடா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களை, தாய்மார்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சபை. நானும் பல பெண்கள் மனச பட்டப்பள்ளி விழாக்கு போயிருக்கிறேன். மேடையில மட்டும்தான் 4 ஆலயங்களும் நிர்வாகிகளும் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பெண்களுக்கு நிகராக ஆண்களும் அமர்ந்திருக்கின்றார்கள்.
நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுல கல்வி வளர்ந்திருக்கின்றது. பண்பாடுகள் குமிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஒரு காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லை, ஆனால் பெற்றோர்களை கண்கலங்காமல் பார்த்து வந்தார்கள். இப்ப நான் எதையும் சொல்றேன், 2017 உம்ராவுக்கு நான் புறப்பட்டேன். என் தாயார் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் உம்ராவை கேன்சல் பண்ணேன். என் தாயார் சொன்னாங்க, கேட்டா உம்ராவுக்கு போயிட்டு வாடா. இல்லம்மா, உங்களை விட்டுட்டு நான் போக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், சிறந்த செயல் ஜிஹாத், போர் செய்வது, நான் போருக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் போப்பா வேணாம்பான்னு சொல்லல. அஹய்யுன் உம்முக்க, ரசூலுல்லாஹ் தந்தைக்கு கேட்கலங்க. அஹய்யத்துன் உம்முக்க, உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ். வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும். இன்னல் ஜன்னத்தை தஹ்த ரிஜ்லைகா, அந்த உன்னுடைய தாயினுடைய 2 பாதங்களுக்கு இடையில் தான் சொர்க்கமே இருக்கிறது. நீ அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவளுக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும். தாயை எதிர்த்து நீ பேசினால் உனக்கு சுவர்க்கம் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவன் தாயார் சொன்னாங்க, உம்ராவுக்கு போப்பா அப்படின்னு. முடியாது அப்படின்னு. ஒரு 6 மாசம் ஆபரேஷன் பண்ணி மௌத்தா போயிட்டாங்க. என் தாயார் செய்த துவா, நான் உம்ராவிற்கு சென்று, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய மாணவர்கள் ஷவுகத் அலி உஸ்மானி உட்கார்ந்து இருக்கிறார், செய்த் அலி வாகினி உட்கார்ந்து இருக்கிறார், ஷாவ மீது வாகினி உட்கார்ந்து இருக்கிறார். என்னுடைய மாணவர்கள் என்னிடம் பாடம் பயின்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய தந்தை தெரியும். 43 ஆண்டுகள் ஒரே பள்ளியிலே இமாமத்து செய்தவர்கள். அவங்களும் இந்த மாதிரி விழாக்களுக்கு செல்லும் பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அடம் பிடிச்சிருக்கிறேன், நானும் எங்க அக்கா கூட போவேன். அப்ப எங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீனும் பிற்காலத்தில் பெரியவளாக ஆகி இது போன்று பல மேடைகளில் ஏறுவார் என்று என் தாயார் சொன்னார்கள். அந்த துவா தாங்க இன்னைக்கு ஊரா நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மார்க்க சொற்பொழிவை ஆற்றுவதற்காக பெற்றோரின் துவா இருக்கிறது, அது நிச்சயமாக பழிக்கும். அப்ப ஆலிமாக்கள் என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய தீமைகள், அது தந்தை செய்தாலும் சரிதான், தாய் செய்தாலும் சரிதான், உடன்பிறப்புகள் செய்தாலும் சரிதான். உடன்பிறப்பு பெற்றோர் என்றெல்லாம் பார்க்க கூடாது. மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறுவதை கண்டால் உங்கள் கரங்களால் நீங்கள் தடுங்கள். சக்தி இல்லை என்றால் நாவால் கூறி தடுங்கள். அதற்கும் சக்தி இல்லை என்றால் கல்வி உள்ளத்தால் வேதனைப்படுங்கள். காலிக்கு அலஹ்லி ஈமான், அதுதான் ஈமானில் பலகீனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற பட்டியல ரசூலுல்லாஹ் போடும் பொழுது தையூஸ்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்லிம் என்ற செய்தி சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தையூஸ்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் அரபு நாட்டிலேயே பிறந்து அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவங்களுக்கு தையூஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒமனி தையூஸ், தையூஸ்னா யாருன்னு கேட்கிறாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தவறு செய்வதை கண்டும் காணாமல் யார் இருக்கிறாரோ இவருக்கு பேர் தான் தையூஸ் என்று சொன்னார்கள். அவ குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வட்டி வாங்குகின்றார், ஒருவர் மதுபானம் வருகின்றார், ஒருவர் கொலை மறிக்கின்றார். ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், விழா பயங்கரமாக நடைபெறுகிறது. ஆனால் அந்த ஊர் இளைஞர்கள் வீட்டு வாசல்படியில் உட்கார்ந்துக்கிட்டு ஏன் வாங்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார், சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சந்தித்துக் கொள்வார்கள். அப்ப சொர்க்கவாதிகள் கேட்பாங்கன்னா, ஏன்டா உலகத்துல வாழும் பொழுது ஒன்னாதானே வாழ்ந்தோம், ஒன்னாதானே படிச்சோம், ஒன்னாதானே வேலை பார்த்தோம், சம்பாதிச்சோம், நீங்க நாங்க சொர்க்கத்துல இருக்கிறவன், நீங்க நரகத்துல கிடைக்கிறீங்களப்பா, என்னப்பா காரணம் கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த உரையாடலை திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருப்பார். மாசலக்கத்தும் தீ சக்கர், சக்கர்னா நரகம், பயங்கரமான ஒரு நரகம். நரகத்துக்கு வந்திருக்கீங்களப்பா, என்னப்பா காரணம்? அப்ப அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள், குறிப்பாக இளைய சமுதாயம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் 5 நேரம் தொழவில்லை. வீட்டுல ஒருத்தர் தொழுகிறன்னா
நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, நம்ம பிள்ளைங்க தானே, அண்ணன் தம்பி தானே. ஃபஜ்ருக்கு போகும்போது மனைவிக்கு ரொம்ப குளிர் அடிக்கும், தோத்திட்டு போறாரு. நாளைக்கு அவ வந்து நிப்பா, யாரெல்லாம் இந்த என் புருஷன் சொர்க்கத்துக்கு போறாரு பாரு, அவனை புடிச்சு முதல்ல நரகத்துக்கு அனுப்பும். ஏன்னா நான் தொழுகாம இருக்க காரணமே இவர்தான் என்று மனைவி சொல்வார். அப்ப மாசலகத்தும் தீ சக்கர் பாலு லம்னக்கும் இனல் முசல்லீன், நாங்கள் தொழுகவில்லை. வலம் நக்கு முத்துடி மொய் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னான போது மகள் காயிலேன், பாங்கு சொல்லப்பட்டது. பாதிசாசத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, பாங்கு சொல்லும் போது பதில் சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லும் போது பேசிக் கொண்டிருந்தால் மரண நேரத்தில் களிமா வரவே செய்யாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில வீடுகள் அந்த காலங்கள்ல சீரியல் பார்க்கும்போது பாங்கு சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா, டிவியை ஆஃப் ஆக்கிடுவாங்க. அப்புறமா ஒரு காலம் வந்தது, சவுண்ட குறைச்சாங்க. அப்புறமா ஒரு காலம் வந்தது, மியூட்ல வச்சாங்க, சவுண்ட் வேணாம், காட்சி காட்சி பாப்பாண்டு. இப்ப இந்த மோடியாருக்கு வேலைக்கிழமை இல்லாம பாங்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். பேசாம நீ டிவியை போடுமா, சவுண்ட கூப்பிட்டு காலை இருந்தா தானே பதில் சொல்லணும், அவரு சேர்ந்து கேட்டுட்டு சீரியல் அப்படின்னு சவுண்ட கூட்டுறமா இல்லையா? வீணர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டோம், அரட்டை அடித்தோம், செல்போன்ல பல காட்சிகளை பார்த்தோம். அதனால மறுமை நாளை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். மறுமை நாளை நம்ம நாட்கள் தொழு இருப்பானே, ஜக்காத்தை கொடுத்திருப்பானே, தண்ணி அடிக்காம இருந்திருப்பானே. இன்னைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்களை பாருங்கள், பார்க்க போட்டு உரசுதான், அப்படி உரசி உதட்டுக்கு கீழே வைக்கிறான. அது கிடையாதா? மதுபானம் கிடையாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராம். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஆலிம்கள் உட்கார்ந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. போதை தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது லிக்யூரா தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, திரவமா தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. திடப்பொருளாக இருக்கலாம், பொடி ரூபத்தில் இருக்கலாம், பாக்கு ரூபத்தில் இருக்கலாம், ஊசி ரூபத்தில் இருக்கலாம். எதுவெல்லாம் உடலுக்குள்ளால் சென்றால் போதையை தருமோ, மதியை இழக்க செய்யுமோ, அதுவெல்லாம் போதை பொருட்கள் தான். அதை பயன்படுத்தினால் நாங்கள் நரகத்திற்கு வந்தோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். அருமையான முபல்லிகாக்களே, முஅல்லமாக்களே, நாம படித்திருக்கோம், நம்ம படிப்பு நமக்கே போதும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். 5வது அத்தியாயம் 67வது வசனம். யா அய்யுகர் ரசூல், நபியே, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்க, உன் இறைவனின் புறத்தில் இருந்து உனக்கு எது வகையாக அனுப்பப்பட்டதோ அதை மக்கள் மற்றத்தில் எடுத்து சொல்வீராக, எடுத்துரைப்பீராக. பல்லக அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து சொன்னான், எடுத்துரைத்தான். சில பேர் எத்தி வைத்தான் அப்படிம்பாங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவது கூட. தமிழ் அகராதியை புரட்டி பார்த்தால் எத்தி வைத்தல் அப்படின்னா கால வச்சு எத்தினதுக்கு பேர் தான் எத்தி வைத்தல். பல்லக அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து சொன்னான், எடுத்துரைத்தான். அதான் தூய தமிழ். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பி, உன் இறைவனின் புறத்தில் இருந்து உனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்வீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்க்கு எப்ப வஹி வந்தாலும் காலையில சொல்லுவான், மாலையில சொல்லுவான் கிடையாது. வஹி வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களை அழைத்து உடனடியாக தனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி ஞானத்தை சஹாபாக்கள் புத்தகத்திலே எடுத்துரைப்பார்கள். அல்லாஹ் சூரத்து முஸம்மில்ல பெருமானாரை பார்த்து சொல்லி காட்டுவான், வ இன்னலக ஃபின்னகாரி சபஹன் ததீலா. முஸம்மில் சூராவை திறந்து பாருங்கள், அற்புதமான ஒரு சூரா. யா அய்யுஹல் முஸம்மில் குமி லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவின்குஸ் மின்கு கலீலா அப்படிங்கிற வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வ இன்னலக ஃபின்னகாரி சபஹன் ததீலா. ஃபின்னகார் அப்படின்னா பகலில் அப்படின்னு அர்த்தம். சபஹுன்னா என்ன அர்த்தம்? நீந்துதல், நீந்துதல் அர்த்தம். ததீலா என்ன அர்த்தம்? நீளமான அப்படின்னு அர்த்தம்.
அப்ப பகல் நேரத்தில் உமக்கு நீளமான நீச்சல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நீச்சல் அடிக்க சொல்றானா? நீச்சல் குளத்துல போய் தப்பா நினைக்க கூடாது. நீச்சல் குளம் என்பது இந்த துன்யா, உலகம். இந்த உலகத்தில் வாழ தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீச்சல் குளத்துல யார் நீந்துவா, யார் மிதப்பா? நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் நீந்துவா, ஒன்னும் தெரியாதவன் 10 நிமிஷத்துல மலக்கு மௌத்துக்கு வேலை இல்லாம ஆக்கிடுவான், மிதந்துருவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையான ஒரு இடம். இங்கே வாழ தெரிந்தவர்கள் தான் வாழ முடியும். வாழ தெரியாதவர்கள் துன்யாவை என்ன செய்வாங்கன்னா மூழ்கி செத்து விடுவார்கள். நீச்சல் குளத்துல மூழ்கி செத்து விடுவதை போன்று நபியே, நீச்சல் குளமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் பகல் நேரத்தில் நீந்தி சென்று வாழ தெரியாதவர்களை எல்லாம் கரையில் மட்டும் சேர்த்து விடுங்கள். பெருமானாருக்கு இடப்பட்ட கட்டளை. அதே கட்டளை தான் ஆலிம்கள், நபிமார்களின் வாரிசாக இருக்கக்கூடிய இந்த ஆலிம்கள், ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், முஅல்லமாக்கள் இவர்களுக்கும் இந்த பொறுப்பு உண்டு என்பதை அந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றார், வஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலா. நீர் அவ்வாறு செய்யவில்லை என்றால், பகல் நேரத்தில் தஅவா பணி செய்யவில்லை என்றால், ஃபமா பல்லகத ரிசாலா, உன்னுடைய ரிசாலத்தை எடுத்து சொன்னவராக நீர் ஆக மாட்டீர். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை உனக்கு ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து அதே ஆயத்துல சொல்றான். நமக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுக்கிற மாதிரி இருக்குது. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது, வழியை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் யாராவது தொல்லை தந்தால் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். இந்த உறுதியான எண்ணம் எனக்கு வர வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆலிம்களுக்கு வர வேண்டும். இதுவரையிலும் அல்லாஹ்வாக்கில் பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்கு வர வேண்டும். சத்தியத்தை அல்லாஹ்விற்காக நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது மக்கள் யார் தொல்லை தந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு ஒரு கேடயமாக வந்து நிற்பார். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இது. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். நபியே, மக்களுடைய தொல்லைகளை விட்டோம் அல்லாஹ் உம்மை காப்பாற்றுவான். இந்த ஆயத்து இறங்குற வரைக்கும் ராத்திரி பகல் எல்லா நேரங்களிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பாதுகாப்பிற்கு ஒரு சாபி இருப்பாங்க. கையில அம்பு, வில்லு எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஆயத்து இறங்கினோட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிருங்க, அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பை தருகின்றார். ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொண்டது யாரு? வெளியுள்ள ஆளா? அவருக்கு பாதுகாப்புக்காக என்ற ஒரு அதிகாரி தான் இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொண்டார். அதுபோல அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கின்றார் என்றால் வேறு யாருடைய பாதுகாப்பு நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்குது? யாரு தாவா செய்கிறார்களோ, சத்தியத்தை எடுத்து முழங்குகின்றார்களோ, சத்தியத்தை எதிர்த்து யார் குரல், சத்தியத்தை ஆதரித்து யார் குரல் கொடுக்கிறார்களோ, அசத்தியத்திற்கு எதிரான முறையிலே யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு. இந்த ஆயத்து இறங்கினால்தான் பத்ர் யுத்தத்தில் பெருமானார் நேரடியாக கலந்து கொண்டார்கள். அபூ ஜஹல் வந்தான், பெருமானாரை பார்க்க முடிந்தது, ஆனால் பெருமானாரை வீழ்த்த முடியவில்லை. உஹது யுத்தத்திலே பெருமானாருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்ததினால் யாரெல்லாமோ முயற்சி செய்தார்கள், பெருமானாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காயப்படுத்தினார்கள், அது மனித இயல்போ. ஆனால் பெருமானாருடைய உயிருக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தார். இந்த பாதுகாப்பு எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம சத்தியத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் கூட மக்கள் மன்றத்திலே நீங்கள் அதை எடுத்து வையுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 100 வசனத்தை சொல்லுகின்றான் பாருங்கள். ஆலிமாக்கள் திறந்து பார்க்க வேண்டும். 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, அதுல 159வது வசனம். அற்புதமான ஒரு ஆயத். ஒவ்வொரு ஆலிம்களும் ஆலிமாக்களும் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் அதிகமான செய்திகளை அறிவித்த பெருமை அபூ ஹுரைராவை தான் சாரும்.
ரசூலுல்லாஹோடு ஒரு 1.5 வருஷம் தான் இவங்க இருந்தாங்க. இஸ்லாத்திற்கு அபூ ஹுரைரா வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம், அது பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனா பெருமானாருடைய அதிகமான செய்திகளை ஹதீஸ் கிதாபை திறந்து பார்த்தால் அபீ ஹுரைரத்த அபா ஹுரைரத்த இப்படித்தான் ரிவாயத்து செய்யப்படும். பெண்களை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆனா ஆண்களும் ஹதீஸ படிக்கிறது இல்லை, பெண்களும் ஹதீஸ படிக்கிறது இல்லை. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கவில்லை என்றால் ஹதீஸ்களை நான் அறிவித்திருக்கவே மாட்டேன். அது என்ன வசனம்? இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் இது போன்ற சாபத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? திருக்குர்ஆனிலே தெளிவான சான்றுகளையும் தெளிவான நேர்வழிகளையும் நாம் இறக்கி வைத்த பின்னால் யார் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டாகும், சபிக்கக்கூடியவர்களின் சாபமும் உண்டாகும். வேற யாருக்கு நம்மளை சபிக்கிறார்? வானவர்கள் சபிக்கிறார்கள், கால்நடைகள் சபிக்கிறது, ஊர்வன பரப்பன நீந்துவன எல்லாமே சபிக்கிறது. ஒரு சஹீஹான ஹதீஸ பாருங்க, அபூதாவுத் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மார்க்க கல்வியை யார் படிக்கிறார்களோ அவர்கள் மார்க்க கல்வியை படிப்பதற்காக நடந்து வரும் பொழுது தரையில் அவர்கள் நடக்கவில்லை, வானவர்களின் இறக்கைகளிலே அவர்கள் நடந்து வருகிறார்கள். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அந்த மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. ரெண்டு. ரசூலுல்லாஹ் வந்து எல்லா உயிரினமும் சொன்ன பின்னால மீனை மட்டும் தனியா சொல்லுவாங்க. ஹத்தல் ஹீதானு ஃபில் மாயி, நூறு ஹதீஸ் ஃபில் பஹரி, கடலில் வாழக்கூடிய மீன் உள்பட. ஏன் கடல்ல வாழக்கூடிய மீன் வந்து உயிரினம் கிடையாதா? ஏன் ரசூலுல்லாஹ் அதை ஏன் தனியா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் உள்பட நம்ம எல்லாருமே மீனை சாப்பிட்டுருப்போம், மீன் பொரியல் சாப்பிட்டு அப்படியே மறந்துடுவோம், அல்லாஹ்வுக்கு நன்றி கூட சொல்ல மாட்டோம். ஆனா இந்த மீன் இருக்குது, மீனுக்கு நாக்கு கிடையாதுங்க. நாக்கில்லாத மீனே இவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று சொன்னால் நாக்குள்ள உயிரினங்கள் பாவ மன்னிப்பு தேடுமா தேடாதா? இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அதனால நாம படிச்சதை நாம மட்டும் வச்சு வைத்துக் கொள்ளாமல் பெருமானாரின் ஆலிமாக்களை வாழ்த்துகின்ற பொழுது ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்வார்கள். தமிழ்ல சொல்வாங்கல்ல, கற்றல் இனிது கற்பித்தல் அதனினும் இனிது என்று சொல்வார்கள். கற்ற கல்விய மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுதுதான் ஆசிரியர் பணி செய்யக்கூடிய போன்றவர்களுக்கு, நானும் பேட்டையில வந்து ஒரு பெண்கள் மசால ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். சென்ற ஆண்டு கூட ஒரு அம்மா பட்டம் வாங்கினாங்க, என்ன கூட 6 வயசு மூத்தவங்க, பேரம்பேத்திகள் எடுத்தவங்க. அப்ப அவர்கள் நம்மை உஸ்தாத் என்று அழைக்கின்ற பொழுது இலக்கணத்திலே கொடியேற்றி பறக்கின்றார்கள். ஆண்களை விட என்னுடைய மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஷாவுல மீது வாங்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, உங்கள்ட்ட இதாயத்தை ஓதுங்க, அந்த நோட்டை வச்சுதான் இன்னைக்கு நான் பாடம் நடத்துறேன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு சந்தோஷமாக இருக்கிறார். அதே போன்றுதான் என்னிடம் பாடம் பயின்று ஹாதியா பட்டம் பெற்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாசால பட்டமளிப்பு விழா, இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அந்த பட்டம் பெற்ற மாணவிகள், பல மாணவிகள் பல ஊர்கள்ல இன்னைக்கு ஆலிமாவாக பணியாற்றி வருகிறார்கள். அப்ப அந்த கற்ற கல்விய ஒன்றும் தெரியாதவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவங்க படிக்கின்ற சந்தோஷம் இருக்கிற, அது நமக்கு பசியே அடங்கிடுங்க. அவ்வளவு பெரிய ஒரு இனிமையான ஒரு காரியம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, அதோட நிப்பாட்டல வ அல்லமா, குர்ஆனை யார் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, ஒரு நிமிஷம் இருக்குது, ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லுகின்றேன். இப்னு மாஜால 261வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மாமின் ரஜுலின் யஹ்ஃபலு இல்மன், ரஜூல் சொன்னதுனால பெண்கள் வரமாட்டாங்களான்னு கேட்க கூடாது.
எல்லா இடத்துலயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா சொன்னா குர்ஆன் வந்து மாட்டு வண்டியில தான் கொண்டு வரணும், ஹதீஸையும் மாட்டு வண்டியில தான் கொண்டு வரணும். எங்கெல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்டதோ அதுல பெரும்பாலும் பெண்களுக்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் கல்வியை கற்று பிறர் கற்று கேட்கின்ற பொழுது நான் கற்றுத்தர மாட்டேன் என்று யார் அதை மறைத்து விடுகிறாரோ உத்தியபிகி யௌமல் கியாமத்தி முல்ஜமன் பிலிஜாமின் மினன்னாரி. கல்வியை கற்றுக் கொடுக்க மறுத்தவர் அவர் வாயில் அல்லாஹ் கடிவாளத்தை போடுவான், நெருப்பாலான கடிவாளம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பேச வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருந்தாலும் கூட நேரம் போதாத காரணத்தினால் இத்தோடு வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.